வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஃப்ரூட் பேஸ்கெட் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாங்கிறத பற்றி தான். ஃபஸ்ட்டு உங்களோட நோட்டில் பார்டர் போட்டுக்கோங்க. பார்டர் இருந்துச்சுன்னா டைட்டில் வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டுக்கு பேஸாக இருக்கிற ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுடுங்க. பேஸ்கெட்டோட ஹைட்டை எவ்வளோ வேணுங்கிறத மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதோட ரிப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் லைன் வெர்டிக்கலாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா பேஸ்கெட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதோட பேஸை ஒரு டிசைன்டு ஷேப்பாக பேஸ்கெட்டை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஹரிசாண்டல் லைன் பேஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு அதோட விளிம்பு ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரியும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துடணும். ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதோட ரிப் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறது ஆப்பிள் ட்ரா பண்ணுறோம். ஆப்பிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஷேப்பு டாப்பில் மட்டும் ஒரு பெண்டு கொடுக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு ஓவல் ஷேப்பை அந்த ஆப்பிளோட பாதி ஸ்பேஸ்லேருந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் இடம் விட்டு இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம பைனாப்பிளோட அந்த லீஃப் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பார்ஷியல் பிரித்து ஒரு ஸ்லாண்டிங்கை, ஏன்னா பைனாப்பிள் வந்துட்டு சரிவாக இருக்குது, அந்த சரிவாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அது மேலே ஓவல் வரைஞ்சி நம்ம அந்த லீஃபையும் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம டயகனல் ஷேப்பில் க்ராஸ் லைன் போட்டது மாதிரியே க்ராஸாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது பனானா. ஃப்ரூட் பேஸ்கெட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக இருக்கிறது பனானா மேஜர். தென் பனானாக்கு அப்புறம் கிரேப்ஸு ஒரு பெரிய ஓவல் போட்டு அந்த ஓவல்குள்ளே நம்ம கிரேப்ஸு பார்ட்ஸ் இருக்க மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிடணும். இது பன்னீர் திராட்சை நம்ம ட்ரா பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு மொசாம்பி, அதாவது சாத்துக்குடி சொல்லுவோம் இல்லையா, சாத்துக்குடி போட்டுடலாம். தென் வாட்டர் மெலன் பெருசாக ஒரு ஓவலை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். பைனாப்பிள்லேருந்து அந்த சாத்துக்குடிக்கு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பேஸ்கெட் வந்துட்டு டயகனல் லைன்ஸ் போட்டுரும். ஒரு செக் டெஃபெக்டில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்ஸ் போட்டுட்டு தென் அதோட இன்வெர்ட்டாக இருக்கிற ஹரிசாண்டல் பேரலல் லைன்ஸை போட்டு நம்ம அந்த பேஸ்கெட்டோட வீவிங் எஃபெக்டை காட்டிடணும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு பிளாக் ஸ்கெட்சில் நம்ம அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணும்போது பொசிஷன் வரணுங்கிறதுக்காக 2-3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பிளாக் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணும்போது எது கரெக்டான லைனோ அந்த லைனை மட்டும்தான் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலையும் ட்ரா பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம ட்ரா பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான லைனில் ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி ஓவர் ரைட்டிங் பண்ணிடாதீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அது மிஸ்டேக் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எரேசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில் மார்க்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் பென்சில் மார்க்ஸ் இல்லாமல் நம்மளோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்கும். எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ரெட் கலரில் நம்ம ஆப்பிளை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போது லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இதில் கொஞ்சம் மேலே டாப்பில் ஒயிட் கலர் விட்டுடணும். ஏன்னா ரெட்டுக்கு மேலே ஒயிட் கலர் டாமினேட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஒயிட் லைட்டிங் எஃபெக்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், க்ரையான்ஸில் அந்த ஒயிட் ஸ்பேஸை பிளாங்காக விட்டுடுவோம். விட்டுட்டு ஆப்பிள் ஃபுல் பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக கலர் பண்ணிடணும். அங்கங்கே ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் எங்கே லைட்டிங் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பைனாப்பிளுக்கு பேஸ் வந்துட்டு எல்லோ கலர் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் அடுத்த டார்க் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வச்சு கார்னர்ஸில் ஃபஸ்ட்டு அந்த டெப்த்து ஏற்றிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஷெல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம அந்த ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஆரஞ்சு கலர் வச்சு கொஞ்சம் ஷேட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இதை விட டார்க் கலராக இருக்கிற ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர் வச்சு கலர் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி அந்த லீஃபுக்கு க்ரீன் கலர் நம்ம கலர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் போட்டுடணும்.
அதுக்கப்புறம் அதோட ஷேட்ஸை ஏற்றுறதுக்காக டார்க் க்ரீனை நம்ம கலர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பைனாப்பிளோட அந்த ப்ரௌன் கலர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஷார்பன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர்மெலனில் ஃபஸ்ட்டு லைட் க்ரீனை வச்சு ஃபில்அப் பண்ணிடணும், அந்த க்ரையான்ஸ் மார்க்கே தெரியாமல். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் வச்சு இந்த ஹரிசாண்டல் லைன்ஸு லைட்டாக லைட் க்ரீனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அந்த டார்க் க்ரீனை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு இதை ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் பனானாக்கு எல்லோ கலர் வச்சு நம்ம ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா கிரேப்ஸ்லேயும் அதே மாதிரி தான் குட்டி குட்டி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். கிரேப்ஸில் லைட் படும்போது ஒரு சைடு லைட்டிங் எஃபெக்ட் தெரியும். அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் என்ன பண்ணணுன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு கொஞ்சமாக ஒயிட் ஸ்பேஸ் ஒரு சைடில் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா பார்க்கும்போது கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். தென் மோசம்பி, அதாவது சாத்துக்குடிக்கு ஃபஸ்ட்டு எல்லோ கலர் நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் க்ரீன் வச்சுட்டு கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணி அதை டெப்த்தை உள்ளே கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் டோன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சாத்துக்குடி கலர்ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடும். தென் எக்ஸ்ட்ரா இருக்கிற கேப்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு டார்க்கர் டோனில் நம்ம கொடுக்கணும். அதுக்காக லைட் ப்ரௌன், தென் அதோட டார்க்காக பிளாக் வச்சு அந்த இடத்த வந்துட்டு டார்க்கர் டோன் காட்டிடணும். தென் பேஸ்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற பார்ட் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதுக்காக அந்த வீவிங் எஃபெக்ட்டுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம ப்ரௌன் வச்சு ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபில்அப் பண்ணிவிட்டு வயருக்கு நம்ம வேறு 2 கலர் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கலர் பண்ணும்போது ஒவ்வொரு கேப்புக்குள்ளேயும் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஒரு சைடில் இருக்கிறது இன்னொரு சைடுக்கு வந்துட்டு இன்னொரு வீவிங் பேஸ்கெட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம ஷேட்ஸு ஒரே டோனில் நம்ம கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வீவிங்க்கு ஒரு சைடு இருக்கிற ஹரிசாண்டல் லைனுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன், அடுத்த சைடுக்கு வேறு கலர் கொடுத்துக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஒரு சைடு மட்டும் நான் கொடுத்துட்டு அனதர் சைடு பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டோம். பிங்க் கலர் கொடுக்கும்போது அது அந்த பேஸ்கெட்டாக நமக்கு மர்ஜ் ஆகி இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்க பார்ட் வெளியில் இருக்க பார்ட் தனித்தனியாக தெரியணுங்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட்டு பேஸ்கெட்டோட ரிப்பு, அதாவது விளிம்பு, அதுக்கு வேறு ஒரு கலரும் பாட்டமில் இருக்கிறதுக்கு பிளாக் கலரும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு பேஸ்கெட் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். இப்போது நமக்கு ட்ராயிங்கில் பேஸ்கெட் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.